2021 என் பிள்ளைக்கு மகளுக்கு H1B விசா கிடச்சிது. எத்தனையோ இன்டர்வியூ எதிர்பார்த்திருந்தாலும் அவளுக்கு வரவில்லை, அவளுக்கு வேலை கிடைக்கல. இந்த 3 years ஆயிடுச்சு. 2024 அது எக்ஸ்பைரி ஆகிடும். இந்த சூழ்நிலையில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும் பொழுது அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கே வரட்டும், இங்கே வந்த பிறகு ஒரு வேலை கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி இவ போனா. ஆனால் போய் 3 மாதம் 4 மாதம் ஆகிவிட்டது, வேலை கிடைக்கிற பாடில்லை. சரி நம்ம திரும்பி வந்துடலாம் இந்தியா தேசத்துக்கு அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் கிருபையாக பிரதர் அமெரிக்கா தேசத்தில் ஊழியத்தை முடித்துட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது ஏர்போர்ட்டில் இருக்கும் பொழுது அவள் ஃபோன் பண்ணி ஜெபிக்கும் பொழுது மெய்யாகவே மிகுந்த பாரத்தோடு பிரதர் அன்போடு அவளுக்காக ஊக்கமாக ஜெபத்தை ஏறெடுத்து அவளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாத வாசல் என்று சொல்லி ஒரு பெர்மனன்ட் ஜாப் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரு மகளே என்று சொல்லி போன மறு வாரமே அவளுக்கு அதிசய விதமாக நாங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவளுக்கு வேலை கிடைத்தது. ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் ஏறெடுக்கிறேன். கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்த என் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய மகள் வந்து செகண்ட் பியூசி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஒரு ஃபோன் 1 lakh காணாமல் போட்டு மிகுந்த டிப்ரெஷனில் ஆகிட்டா எக்ஸாம் டைமில். அப்போ நான் அவளை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு ஃப்யூச்சர் ஒரு கேள்விக்குறியாக மாறிடும், இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்ட்டு சொல்லி அவளை பார்த்து கவலைப்படுவேன். எக்ஸாமுக்கும் படிக்க மாட்டான், ஆனால் போயிட்டு வருவா. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஐயா கிட்ட நான் லெட்டரில் எழுதி போடலாம் இவளுடைய டிப்ரெஷன் மாறுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதின உடனே அவர் ஒரு ரிப்ளை அமைச்சிருந்தார், இந்த கடிதத்தை பார்க்குற அன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்ட்டுன்னு. அதே மாதிரி 2 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உன்னுடைய ஃபோன் கிடைச்சிது சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்தது. அப்புறம் நான் அந்த ஃபோனுக்கு ஒரு டேமேஜ் இல்லாமல் கிடைச்சதுனால என் பொண்ணுடைய டிப்ரெஷனும் மாறி எக்ஸாம் முடிஞ்சு பிடெக் இன்ஜினியரிங்கில் சேரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் செய்த பெரிதான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லுகிறேன். தேவ சமூகத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். தன் ஆயுசு நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிருக்க மாட்டார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி இருப்பதில்லை. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அற்ப ஆயுசுள்ள பாலகன், சின்ன வயசுல பிள்ளைகளை பறிகொடுத்து துக்கத்துல கிடந்து டிப்ரெஷன்ல போய் கொண்டிருக்கிற அநேகருக்கு உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறது என் ஆவியிலே நான் பார்க்கிறேன். வாழ வேண்டிய வயசுல என் பிள்ளைய பறிகொடுத்துட்டது, வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கை ஆரம்பிச்ச புதுசுல என் புருஷனை பறிகொடுத்துட்டது, எங்க அப்பா சின்ன வயசுல மறித்து போயிட்டாரு,
எங்க அம்மா சின்ன வயசுல என் கல்யாணத்தை பார்க்காமல செத்து போயிட்டாங்களே, அநேக பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறது என் ஆவியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பாலகர் மரணம் இனி இருப்பதில்லை. கர்த்தருடைய வாயுதை சொல்லுங்க. அற்ப ஆயுசுள்ள பாலகன் இனி இருப்பதும் இல்லை, தன் நாட்கள் பூரணமாகாத கிழவன். அப்படின்னா தன் நாட்களை பூரணப்படுத்தாமல் சத்துருடைய தாக்குதலுக்குள்ளே செத்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து காலத்திற்கு முன்னே சாகக்கூடாதபடிக்கு எல்லா தற்கொலையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கர்த்தர் வெளியேற்றி கொண்டிருக்கிறார். அநேக பிள்ளைகளுக்குள்ளால டிப்ரெஷன் ஆவி இருந்து நீ செத்துப்போ, நீ செத்துப்போ, நீ உயிரோட இருந்து யாருக்கும் பிரயோஜனம் என்று அநேக வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தில் பிசாசானவர் இருந்து அந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் ஆயுசு நாட்கள் பூரணமாகாத கிழவன் கூட இனி இருக்க மாட்டார்கள். காலத்துக்கு முன்னே சாகிற, காலத்துக்கு முன்னால தற்கொலை செய்கிற, காலத்துக்கு முன்னால விபத்துகளை கொண்டு வந்து மரணங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசனுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணி வேலி போடுகிறார். சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி அதன் நடுவிலே நான் மகிமையாய் வீற்றிருந்து மகிமையான காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி பெரிய காரியங்களை அல்ல, மகிமையான காரியங்களை பார்க்க போகிறீர்கள். பெரிய காரியங்களுக்கும் மகிமையான காரியங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இனி மகிமை உங்கள் குடும்பங்களிலே வெளிப்படும். இன்னைக்கு பிறகு உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சியா இருக்க, ஆண்டவர் குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய களிகூறுதலை கொண்டு வர போகிறார். அநேக குடும்பங்கள்ல டிப்ரெஷன்ல பிள்ளைகள் போய் இருட்டறையில கிடந்து அழுது கொண்டு வெளியே வராம மனுஷர் முகம் பார்க்காம இருக்கிற நிலைமைகள் மாறும்படிக்கு முதலாவது இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா டிப்ரெஷன் ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றி கொண்டிருக்கிறார். ஏன்னா அது இந்த பெற்றோருக்கு ஒரு பெரிய மனோ துக்கத்தை கொடுத்திருக்கிறது, ஒரு பெரிய துக்கம். நிறைய தாய்மார்கள் தகப்பன்மார்களுடைய கண்ணீர் கேட்டீங்கன்னா அப்படியே இருதயம் உடைஞ்சு போகும். அந்த மாதிரி வேதனையோட வருவாங்க. ஒரு முறை ஒரு தகப்பனார் வந்து சொன்ன காரியம், ஐயா என் பிள்ளை டெய்லி வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தா, ஏம்மா லேட்டா வர்ற, கொஞ்சம் சீக்கிரம் வான்னு கேட்டேன். உங்களுக்கு பாரமா இருக்குதுன்னா நான் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன்னு சொல்லி பெட்டி எடுத்துட்டு போயிட்டாயா. எல்லார்ட்டையும் பிள்ளை எங்க எங்கன்னு கேட்கறாங்க. ப்ராஜெக்ட் எடுத்துட்டு கிடைச்சதுனால வெளியூர்ல இருக்கான்னு சொல்லி இருக்கிற, உள்ளூர்ல இருந்துட்டு ஹாஸ்டல்ல இருந்து வேலைக்கு போறையா. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதியா. நாங்க அவளை கண்டிக்க கூட இல்லை. ஏமா லேட்டா வந்தேன்னு கேட்டேன். அதுக்குள்ளால பெட்டி எல்லாம் எடுத்துட்டு, லேட்டா வர்றதுதானே உங்களுக்கு பாரமா இருக்கு, நான் ஹாஸ்டலுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு விமன்ஸ் ஹாஸ்டல்ல போய் உட்கார்ந்து இருக்காயா. எவ்வளவோ கூட்டு பார்த்தாச்சு, அவன் மனசு இழகவே இல்லை. அநேக வாலிப தோழிகளுடைய துரு ஆலோசனையில் அவ இருக்கிறா. அவ கேட்கிறா, என் ஃப்ரெண்டுங்களை எல்லாம் எவ்வளவு ஃப்ரீயா விட்டு இருக்கிறாங்க, நீங்க மட்டும் என்ன ரூமுகளை வச்சு பூட்டி பூட்டி வைக்கிறீங்களே, எனக்கு சுதந்திரம் வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க நீ வெளியே வாழ் சொல்லிட்டாங்க. 23 வருஷங்கள் வளர்த்து ஆளாக்கின ஒரு தாய் தகப்பனுடைய அன்புக்கு முன்னால பிசாசானவன் 10 நாள் பழகின ஒரு தோழியுடைய அன்பு முன்னால் அது தோற்று போகிற நிலைமை. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே வெளியே பொண்ணுமா அந்த அம்மா கேட்கிறாங்க, பிள்ளைய வீட்டுக்கு கூட்டுவாங்கன்னு தானே சொல்லி கேட்கிறாங்க. தற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர் இன்றைக்கு இரவோடு இரவாக அவளுடைய இருதயத்தை திருப்பணும். இந்த குடும்பம் நாளைக்கு காலையில களிகூர்ந்து மகிழும்படி, இந்த குடும்பத்தின் மீது நீர் மகிழ்ச்சியா இருக்கிறீர் என்பதை உணரும்படிக்கு இந்த குடும்பத்தில் ஆண்டவர் அசைவாட வேண்டும். இரவோடு இரவாக ஒரு அற்புதம் நடக்கணும். வேதத்துல ஒரு முறை இரவோடு இரவாக நடந்த அற்புதங்களை குறித்து நான் தியானிக்கும் பொழுது, ஓவர் நைட் மிரக்கிள், முந்தின நாள் இந்த நிலைமை, அடுத்த நாள் காலைல தலைகளை அப்படியே அந்த நிலைமை மாறி அந்த அற்புதங்களுக்கு குறித்து ஒரு நாள் நான் ஒரு செய்தி தயாரித்தேன். அப்பதான் நான் நினைச்சேன், ஓவர் நைட்ல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து குடும்பத்தை கட்ட முடியும் என்று ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஆண்டவரை இன்றைக்கு இரவோடு இரவாக நீர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். விடுகிற பொழுது இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் பொழுதாக, சமாதானத்தின் பொழுதாக இருக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த தாயினுடைய அழுகையின் சத்தம் இன்றைக்கு முடிவு வர வேண்டும்.
இந்த கூக்குரலின் சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தன்னுடைய தேவாலயத்திலிருந்து தன் பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய செவிகளிலே போய் ஏறிச்சு என்று சொன்னீரே. இந்த ஜெப கோபுரத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு மகளுடைய கூக்குரல் உம்முடைய செவிகளிலே ஏறினதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லி அந்த அம்மாட்ட சொன்னேன், நாளைக்கு விடுகிற பொழுது உங்களுக்கு சமாதானத்தின் பொழுதா இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்கிற மாதிரி 4 வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும். அப்படின்னா உங்க உள்ளத்திலிருந்து ஜெபம் வந்தா அந்த ஜெபத்திற்கு இம்மீடியட் ஆண்டவர் பதில் கொடுப்பார். உள்ளத்திலிருந்து வருகிற ஜெபங்கள்ல வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். ஆண்டவரை ஒரு நிமிஷம் நிக்க வைக்கும். எப்படி அன்றைக்கு எசேக்கியா ராஜா ஆண்டவர் எடுத்த தீர்மானத்தை மாற்றக்கூடிய விதத்துல அவனுடைய ஜெபம் இருந்தது. எப்படின்னா, ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த அரசாட்சியை நான் மிஸ்யூஸ் பண்ணலப்பா, உண்மையும் தும்மா தானே செய்தேன், அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு சொன்னான். எனக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுங்க, இந்த வியாதியை மாற்றுங்க, மரணப்படுத்த மாற்றுங்கன்னு அவன் சொல்லல. உங்களுக்கு முன்ன உண்மை முத்தமா நீங்க கொடுத்த இந்த பதவியை நான் காப்பாத்தின ஆண்டவரே, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்ன உடனே ஆண்டவர் நினைத்து பார்த்து 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் சொன்ன நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, விடுகிற பொழுது இந்த தாய்க்கு சமாதானத்தின் பொழுதா இருக்க வேண்டும் சொல்லி அனுப்புனேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? நைட் ஒரு 12-1 மணிக்கு இவ ஒரு கெட்ட சொப்பனம் பார்க்கிற. என்னன்னா, இவ இருக்கிற அந்த ஹாஸ்டல் அறையில தூக்குல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அநேக பிணத்தை சுத்தி அநேக கழுகுகள் வந்து கடிச்சு இழுக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த நேரத்துல எடுத்து நைட்டு 2 மணிக்கு வீட்டுல இருந்து ஓட்டம் பிடிச்சு 3-4 மணிக்கு வீட்டுல வந்து நிக்கிறா. அம்மா கதவை தரங்க, அப்பா கதவை தரங்க. அவ அன்னைக்கு பயந்த பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு 1 வாரம் ஆச்சு. அவளுடைய அந்த ஜுரம் கிளியர் ஆகுறதுக்கு நேர வந்து தன்னுடைய தாயினுடைய மடியில படுத்து கிடந்துட்டு சொன்னா, அம்மா இனி உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க மடியிலே கிடக்கிற, நான் வேலை கூட போகலம்மா, இனி வேலை போக பிடிக்கலம்மா. எல்லாரும் எனக்கு துஷ்ட ஆலோசனை சொல்றாங்க. எனக்கு இன்னைக்குதான் தெரியுது அம்மா அப்பாவுடைய அன்புக்கு முன்னால இன்றைக்கு வந்த தோழிகளுடைய அன்பு கிடையாது. எனக்கு இந்த பயத்தை கண்ட உடனே நிறைய தோழிகளுக்கு நான் போன் பண்ணேன். அப்படியா, சரி காலையில பாத்துக்கிறேன், காலையில வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்கப்பா. யாருமே எனக்கு ஆபத்து நேரத்துல வரலப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. குணசாலியாக கூடாரவாசியாக அன்னைக்கு மனம் திரும்பினவ இன்னைக்கு இருக்கும் அவர்களுடைய தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவங்க அம்மா அப்பா பார்த்து வச்சிருக்கிற அழகான பையனுக்கு திருமணமாகி அருமையான கற்பவதியா இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன், நான் வாலிப தம்பி தங்கச்சி 4 வருஷம் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு படிக்கலாம், நல்ல ஃப்ரெண்டாவே இருக்கலாமா, ஒருவேளை உன் மேல அன்பா கூட இருக்கலாம். ஆனா உன்னுடைய தாய் தன்னுடைய இரத்தத்தையே உனக்கு பாலாக கொடுத்து உன்னை வளர்த்ததை மட்டும் மறந்துடாத. 10 மாசம் இந்த வயிற்றுல சுமந்து தான் விரும்பினதெல்லாம் சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு உனக்காக தன்னுடைய வாலிபத்தை தியாகம் பண்ணினதை நீ மறந்து போகாதே. உன்னுடைய தகப்பன் தன்னுடைய தோள் மேல உன்னை தூக்கி கொண்டு சுமந்ததை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். ஆண்டவருக்கு அடுத்தபடியா உண்மையாய் உன்னை நேசிக்கிறவர் முதலாவது உன் தாயும் தகப்பனுமாகத்தான் இருப்பார்கள். அதன் பிறகுதான் இது எல்லாருடைய அன்பு வருமே தவிர, ஆண்டவருக்கு அடுத்தபடியா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால கொடுத்திருக்கிற தாய் தகப்பனுடைய அன்பை மட்டும் ஒரு நாளும் நீங்கள் குறை கூறாதிருங்கள். அந்த அன்பை நீங்கள் நம்புங்கள். சில நேரங்கள்ல அந்த அன்பு மனசுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அதிகமா கண்டிப்பு செய்ய தோணும். வேதம் சொல்லுகிறது, யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை அதிகமாய் சித்திக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். எவ்வளவுக்கு உங்களை கண்டிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கையில தப்பு நடந்துடக்கூடாது என்கிறதுல உங்க அம்மா அப்பா ரொம்ப கவனமா இருப்பாங்க. தயவு செய்து உங்க தாய் தகப்பனுடைய இருதயத்தை மாத்திரம் வேதனைப்படுத்தி விடாதீர்கள். என் அழுகையின் சத்தம் என் வீட்டில் இருக்கக்கூடாது, கூக்குரலின் சத்தம் என் வீட்டில் கேட்கப்படுவதில்லை. அநேக தகப்பன்மார்கள் இருக்கிறீர்கள். அன்பு சகோதரனே, உன் மனைவிய நீ இன்னும் நம்பாம இருதயத்தை துக்கப்படுத்தி வீட்டுல அழுதுட்டே கிடக்கிறாளே, கொஞ்சம் நினைச்சு பார். உன் மனைவி வீட்டுல இருந்து அழுதா இயேசுவாமிக்கு பிடிக்குமா? இயேசுவாமியுடைய செல்ல பிள்ளைவருடைய மனைவி என்பதை நீ மறந்து விடாது.
இயேசுவை ஒன்றை குறித்து ரொம்ப துக்கப்படுவார். உன் மனைவியை நீ அழ வச்சு நான் வீட்டுல இருந்துட்டு அவ அழுதுட்டு இருந்தாள்னா சாபம் வேறு எங்கிருந்து வராது, உன் வீட்டில இருந்து உனக்கு சாபம் வரும். நிறைய பேர் தாய் தகப்பன் மூதாதையருடைய சாபத்தை குறித்து ஆண்டவரிடத்துல கேட்டு மன்னிப்பு வாங்கினதற்கு பிறகும் ஏன் சாபங்கள் குடும்பத்தில் இருக்கிறது தெரியுமா? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் இயேசுவாமியுடைய சமூகத்துல போய் நின்று ஆண்டவரே என்னுடைய மூதாதையர்கள் செய்த எல்லா சாபத்திலிருந்து என்னை நீக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என் சாபங்களை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொன்னதுனால என்னுடைய சாபங்கள் முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆம், உன் மூதாதையருடைய சாபம் முடிந்து விட்டது. ஒரு முறை நீ கிளைம் பண்ணாலே அது முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா மறுபடியும் ஏன் உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உண்மைதான். ஆனால் சாபத்து நிமித்தம் வருகிற உபத்திரவங்களுக்கும் மற்ற உபத்திரவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவர் அனுமதித்திருக்கிற உபத்திரவமாயிருந்தால் அது திராணிக்கு உள் இருக்கும், திராணிக்கு மேலே ஆண்டவர் சோதிக்க மாட்டார். ஒருவேளை உன் திராணி மிஞ்சி போகிறதா இருந்தால் ஏதோ ஒரு சாபத்தை நீயே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். மூதாதையருடைய சாபங்கள் முடிந்து போனது உண்மைதான். ஆனால் நித்தமும் நீ உன் வீட்டிலே உன் தாயை கண்ணீர் வடிக்க வைக்கிறது நிமித்தம் உன் வாழ்க்கையில சாபத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். மனைவியை கண்ணீர் வடிக்க வைக்கிறது நிமித்தம் குடும்பங்களிலே சாபங்கள் வருகிறது. புருஷனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது நிமித்தம் குடும்பத்தில் சாபங்கள் வருகிறது. யாருடைய மனசை யாரு தூக்கப்படுத்தினாலும் அது ஆண்டவருக்கு முன்பாக அது பொல்லாப்பானதாய் போய் சேருகிறது. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசிக்க போவார்களாம். அப்பொழுது உன்னுடைய மனைவியை நீ துன்பப்படுத்தினதையும் வேதனைப்படுத்தினதையும் சந்தேக வார்த்தைகளினாலே அவளிடத்தில் பேசி அவருடைய இருதயத்தை குத்தி கிழித்ததை குறித்து அவளுடைய தேவ தூதன் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுவான், சாபங்கள் குடும்பத்தில் வந்துவிடும். உன்னை நம்பி உன்கிட்ட ஒப்படைச்ச உன் மனைவியை நீ மகிழ்ச்சியா வச்சுக்கணும். உன்னை நம்பி உன்னிடத்துல ஒப்படைக்கப்பட்ட புருஷனை நீ சந்தோஷமா வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய மனைவிமார்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? புருஷன் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு வர்ற புருஷனை சந்தேக வார்த்தைகளாலேயே சொல்லி சொல்லி அது நிமித்தம் குடும்பத்துல நித்தமும் நரக வேதனை. சிலர் சொல்லுவாங்க, நான் நரக வேதனை அனுபவிக்கிறேன். ஆண்டவர் இந்த பூமியில நரகத்தை உண்டு பண்ணல. நம்முடைய மரணத்திற்கு பிறகு நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகுதான் உனக்கு பரலோகமா நரகமான்னு இருக்கு, இங்க இல்ல. ஆனா அதுக்கு முன்னாலே ஏன் நீ நரக வாழ்க்கை வாழ்கிறாய்? என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏன் நரக வாழ்க்கை? வசனத்தை விட்டு பின்வாங்கும் பொழுது நரக வாழ்க்கை ஆரம்பித்து விடுகிறது. ஒரு புருஷன் தன் மனைவியை சொந்த சரீரத்தை போல நேசிக்கணும். எப்ப தெரியுமா அடிப்பான்? நேசம் மாறும் பொழுது, பாசம் விட்டு விலகும் பொழுது, அன்பு மாறும் பொழுது கை நீளுகிறது, வார்த்தை நீளுகிறது. அத நிமித்தம் குடும்பங்களிலே ஒரு சமாதானமான சூழ்நிலை மாறி குட்டி பரலோகமாய் இருந்த உன் வீடு குட்டி நரகமாய் மாறி விடுகிறது. எப்பொழுது உன்னுடைய வீடு குட்டி பரலோகமாய் இருக்கும்? உன்னை குறித்து, உன் வீட்டை குறித்து ஆண்டவருக்கு ஒரு களி கூறுதல் இருக்க வேண்டும். உன் வீட்டை குறித்து ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். வீட்டை குறித்து என்று சொன்னால் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரை குறித்த ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் என் ஆண்டவருக்கு வேண்டும். ஏன்தான் இவனை ராஜாவாக்கினேனோ என்று சொல்லி சவுலை குறித்து சஞ்சலப்பட்டது போல, ஏன் தான் இவனை தொழிலதிபராய் மாற்றினேனோ தெரியவில்லையே, ஏன் தான் இவளுக்கு இந்த அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்தனோ தெரியவில்லையே, ஆணவத்தில் ஆடுகிறாளே, பெருமையில ஆடுகிறாளே, ஏன் தான் இவனுக்கு இந்த பேங்க் உத்தியோகத்தை கொடுத்தேன்னு தெரியலையே, மிஸ்யூஸ் பண்றானே என்றெல்லாம் சொல்லி உன்னை குறித்து துக்கமா இராதபடி இந்த வசனத்தின் வழியாக என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லணும், உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை குறிச்சு ஆண்டவர் சந்தோஷப்படணும். சரியா அவ பயன்படுத்திட்டு இருக்கிறா, எசேக்கியாவை போல கரெக்டா பயன்படுத்துறா என்று சொல்லக்கூடிய விதத்துல இருந்ததுன்னா தான் உங்க வீட்டில இனி அழுகையும் பற்கடிப்பும் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் உம்மை நம்புவேன், யார் விட்டாலும் நான் உம்மை பின் செல்லுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நினைந்தருளும்படி எசேக்கியா நினைவு கூற வைத்தது போல நாங்கள் நினைவு கூற வைத்து நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னென்ன துன்பங்கள் என் பிள்ளைகள் பட்டார்களோ, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதனைகளையும் இழப்புகளையும் கொடுமைகளையும் கொடூரங்களையும் சந்தித்த வருஷத்திற்கும்
சரியா என் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக. என் அன்பு பிள்ளைகள் மேல நீர் மகிழ்ச்சியாயிருந்த எருசலேமின் மீது நான் மகிழ்ச்சியா இருந்தது போல இந்த ஜனங்கள் மீது நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். கடிகூறுதல் உண்டாகும். இனி அழுகை இருப்பதில்லை, கூக்குரல் இருப்பதில்லை, பாலகர் மரணம் இருப்பதில்லை, முதிர் வயதில கூட அந்த ஆயுசு நாட்கள் பூரணப்படுவதற்கு முன்பாக மரிப்பதில்லை என்று உத்தரவாதம் பண்ணி அருளின தெய்வமே, அந்த உத்தரவாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் நிறைவேற்றும். இடிந்து கிடக்கிற குடும்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். பிசாசு பிள்ளைகளை கூறு போட்டுட்டான்ப்பா. பிள்ளைகளை சாதாரணமா பேசுற வார்த்தைகளை வேறு விதத்தில் திரிச்சு சொல்லி புரிந்து கொள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அது நிமித்தம் குடும்பங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த குடும்பங்களை ஒரு விசை நினைந்தருளுவீராக. கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்கு கீழே கூட்டி சேர்க்கிறது போல எருசலேமே எருசலேமே எத்தனையோ முறை உன்னை கூட்டி சேர்க்க நான் மனதாயிருந்தேன். அந்த வசனத்தின்படி நீர் மனதாயிருக்கிறவர் கூட்டி சேர்ப்பீராக. கணவன் மனைவி பிள்ளைகளை ஒன்னா நினைச்சிருக்கப்பா. புருஷன் இல்லாத நாட்களிலே மனைவி அனுபவித்த கொடுமைகளும் கொடூரங்களும் அநேகம் என்பது உமக்கு தெரியும். இன்றைக்கு அதை நீர் அறிந்து புரிந்து புருஷனை கொண்டு வந்து சேர்ப்பீராக. மனைவி இல்லாததன் நிமித்தம், மனைவி பிரிந்து போனதன் நிமித்தம் எத்தனையோ புருஷன்மார்கள் தனிமையில கடந்து கஷ்டப்பட்டு, ஆண்டவரே மன்னிங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், என் மனைவி எனக்கு மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு ஜெகோவா நிசி ஜெயம் கொடுக்கிற தேவன் இப்பொழுது செய்வீராக. திருமண வயதிலே எத்தனை பிள்ளைகள் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். திருமணம் வேண்டாம் என்று பிடிவாதம் பண்ணுகிற பிள்ளைகள் இன்றைக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே அழுது கேட்பார்களாக. வேண்டுதல் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய உழைப்பின் பலனை இவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொன்னீரே, அனுபவிக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ வேலைக்கான வழிகளை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரேன். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். தொழில் மூடப்பட்ட தொழில் கூடங்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. ஒருவேளை என் பிள்ளைகள் ஏதோ ஒரு சாபத்தின் நிமித்தம் தொழில் நஷ்டம் அடைந்திருந்தாலும் இன்றைக்கு என் பிள்ளைகளை மன்னித்து சாபங்களை சிறுவிலை சுமந்து தீர்த்தீர் என்று அறிக்கை செய்கிறோம். மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு வியாபாரத்திற்கு வாய்ப்பு கொடுப்பீராக. நஷ்டத்தில் ஓடுகிற தொழில் அத்தனையும் லாபத்துக்கு கொண்டு வரும்படி இயேசுவே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாபாரத்தில் இறங்கி வாரும். நீர் தலையிடும். நீர் இல்லாத வியாபாரம் என் பிள்ளைகளுக்கு வேண்டாம். நீரே என் பிள்ளைகளுடைய வியாபார ஸ்தலத்திலே என் பிள்ளைகளுக்கு பக்கபலமா இருப்பீராக. தோல்வி அடைந்த நஷ்டத்தோடு வந்த பேதுருடைய படகுல நீர் ஏறி நின்றதற்கு பிறகு 2 படகு நிரம்ப அறுத்தார்களே, அந்த அறுவடையை என் பிள்ளைகளுக்கு தாரும். என் பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044254547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.